ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். காந்தாரா ஏ லெஜண்ட் சாப்டர் 1. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா காந்தாரா படத்தோட வந்து ப்ரீக்வல், இட்ஸ் நாட் ஏ சீக்வல். காந்தாரா வந்து ப்ரெசென்ட்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபிளாஷ்பேக்ல அந்த காலத்தில் ட்ராவல் ஆகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. சேம் லைக் இதுவும் அதே தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, காந்தாரான்ற ஊர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாங்ரான்ற ஊர்ல வந்து ராஜபரபரை சேர்ந்த அந்த மன்னர்கள் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. காந்தாரா ஊர்ல வந்து நிறைய விஷயம் கிடைக்குது. ஸோ நிறைய மிஸ்டீரியஸான விஷயம் இருக்குது, நேச்சுரலான நிறைய விஷயம் வந்து கிடைக்குது. ஸோ அந்த காலத்துல அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்த பிடிக்கணும், காந்தாரா வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்படுறாங்க. நிறைய தந்திரம்லாம் பண்ணி ட்ரை பண்றாங்க. ஸோ காந்தாரா வந்து இவங்க பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்துல ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்டோரி வச்சுக்கோங்களேன். ரிஷப் ஷெட்டி இந்த படத்தோட ரைட்டர், டைரக்டர் பிளஸ் ஆக்டர். அவர் தான் இந்த படத்துக்கு எல்லாமே. மல்டி டாஸ்கிங், மல்டி டேலண்டட் பர்சன். ஒரு இன்டர்வியூ கூட அவர் நான் பார்த்திருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படத்துக்காக நீங்க ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கர் கேட்கிறப்ப, ரிஸ்க்ல லைஃப் என்ன இருக்கு, ரிஸ்க் எடுத்தா லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு அவரு. அதே தான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீஸ்ட் மாதிரி இருக்கிறாரு மனுஷன். அப்படி வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம பிசிக்கலாவும் சரி, ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஓவராலாவே இந்த படத்துக்கு அவர் அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. இந்த படம் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஹீரோயிஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த படத்துக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்றப்ப இந்த பாட்டுக்கு ஹீரோயிஸ் இல்லாம பண்ணணும். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா, அவர் இருக்கிற கூட்டத்துல வந்து அவர் தலைவனெல்லாம் இருக்க மாட்டாரு. ஒரு நல்ல ஒரு தலைவனை வந்து மக்களே தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றதுக்கு வந்து இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்த படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி அந்த மாதிரிலாம் ஆடுவாரு. அந்த செகண்ட் ஹாஃப்ல சாமி அந்த மாதிரி ஆடுறது பண்றது, அந்த நடிக்கிற சீன்லாம் இருக்கும். உண்மையாலுமே இவருக்கு வந்து இந்த சாமி வந்துருச்சா இல்ல வந்து படத்துக்காக ஒரு நடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டராகவே அப்படியே ஒரு மாறிடுவாரு. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன்லாம் அப்படியே தூக்கி போட்டு தம்சம் பண்ணுவாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு தியேட்டர்ல பயங்கர தெரியா இருந்தது. இந்த படம் ஒரு பிரம்மாண்டம், விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்துல பர்சனலா பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்து நிறைய வந்து சோஷியல் மெசேஜ் பேசியிருந்தாங்க. ஸோ இதுதான் இல்ல. ஏன்னா இந்த இப்பெல்லாம் சோஷியல் மெசேஜ் பேசுறாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய படம் அப்படின்றப்ப கொஞ்சம் ராங்கா கன்வேனாலும் போதும் இந்த படத்தை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து இவர் கரெக்டா டாக்டிக்கலா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. நிறைய விஷயம் வந்து பேசியிருந்தாரு. அதுக்காக கண்டிப்பா அவர் நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸ்டோரி பில்டிங், இந்த காந்தாரான்ற வேர்ல்டு பில்டிங், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்டோரியாவே படம், அந்த ரைட்டிங்லேயே வந்து படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் படம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. எக்ஸாம்பிள் சொன்னா வச்சுக்கோங்க, அந்த ஸ்டார்டிங்ல அவங்க காட்டுற அந்த அந்த ஊரா இருக்கட்டும், காந்தாரா ஊரா இருக்கட்டும், அதை நம்ம அவங்க பண்ணியிருக்க அந்த ஆர்ட் ஒர்க்ல இருந்து எல்லாமே சரி அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி சொல்லணும்னா அவங்க அந்த இவங்ககிட்ட கிடைக்கிற அந்த பொருள்கள்லாம் வச்சு அவங்க ட்ரேட் பண்ண வரதாகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலா காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த அந்த இடங்கள், ஸோ அந்த காந்தாரா தாண்டி அந்த பாங்கரா அந்த காட்டுறாகட்டும், அந்த ஃபோர்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 125 crore வந்து இந்த அளவுக்கு அவங்க இவ்வளவு படம் இந்த அளவுக்கு விஷுவலா இந்த அளவுக்கு ஒரு மேக்கிங்ல அழகா காட்ட முடியும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா நிறைய இப்பெல்லாம் படம் எடுக்கிறன்ற பேர்ல நிறைய பட்ஜெட் போட்டு படத்தை வந்து மொக்க பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய படம் ரீசெண்டா வந்திருக்கு. நான் எதன்னு சொல்ல விரும்பல. பட் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த அளவுக்கு இந்த படத்தை இவ்வளவு மேக்கிங்கா அழகா இவ்வளவு விஷுவல் எஃபெக்ட்ஸோட காட்டினது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே செகண்ட் ஹாப் தான் சூப்பரா இருக்கு அப்படின்ற டைம்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா பிடிச்சிருந்தது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஏன்னா அந்த படத்துல அவங்க காட்டுற அந்த காந்தாரா, அந்த வேர்ல்டு பில்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நிறைய அனிமல்ஸ் வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த புலி, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாப்ல என்ன ஒரு மைனஸ்னா, அங்கங்க காமெடி பண்றன்ற பேர்ல கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு சில இடத்துல காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகல. இந்த இடத்துக்குலாம் இது தேவையான்ற மாதிரி இருந்தது. அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ரொம்ப நேச்சுரலா, குவைட் நேச்சுரலா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. கேரக்டரைசேஷன், இந்த படத்துக்கு கேஸ்டிங்ன்றது வந்து பர்ஃபெக்டா இருந்தது எல்லாத்துலயுமே சரி. ஏன்னா காந்தாரான்ற ஊர்ல இவங்க காட்டுற அந்த மக்கள் ஆகட்டும், அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பாங்கரான்ற ஊர்ல அந்த ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க ஆகட்டும், ஜெயராம் ஆகட்டும், அவரோட பையன் ஆகட்டும், ருக்குமினி வசந்த். ஸோ இந்த படத்துக்கு வந்து இவங்களாலே தமிழ் சினிமால வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஐப்பேரிச்சுன்னு சொல்லி தான் சொல்லணுமே. ஏன்னா அந்த படம் ட்ரைலர் ரிலீஸ் ஆன அப்பவே இவங்க அந்த இமேஜஸ் எல்லாம் எடுத்து போட்டு இவங்களை பயங்கரமா வந்து பிரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. லைக் குயின் மாதிரி இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க படத்துல பாக்குறப்ப உண்மையாலுமே அப்படிதான் இருக்காங்க. அநியாயத்துக்கு அழகா இருக்காங்கன்ற மாதிரி தோணுச்சு. எந்த ஃபிலிம்ல பார்த்தாலுமே அழகா இருக்க மாதிரி இருக்காங்க. அவ்வளோ அழகா இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்த காஸ்டியூம் ஆகட்டும் எல்லாமே அவங்க பியூர் எலகன்ஸா அவ்வளோ அழகா காமிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ருக்குமினி வசந்துக்கு வந்து இது கெரியர் பிரேக் படமா இருக்க போகுது. ஏன்னா இந்த படத்துல அவங்க பண்ணியிருக்க ரோல்லாம் வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், அவங்க இன்டர்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அவங்களோட ரோல் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தது.
ஸோ ருக்குமினி வசந்த் எனக்கு தெரிஞ்சு ரிஷப் ஷெட்டியை விட இந்த படத்தை இவங்களோட இன்ட்ரோக்கு தான் வந்து நிறைய தியேட்டர்ல சவுண்டு பறந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து இப்பவே தமிழ் சினிமா அந்த பாய்ஸ் அவங்களோட ஹார்ட்டை வந்து அவங்க ஸ்டீல் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃபும் நல்லா கிரிப்பிங்காக தான் போகுது. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு ஃபைட் சீன் நடக்கும். அங்கதான் வந்து அவர் அந்த பீஸ்ட் மூடுக்கு போய் அந்த ஃபைட் சீன்லாம் பண்றது, அதெல்லாம் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு பிளாஸ்டா இருந்தது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து காந்தாரால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவோ விஷயம் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபேண்டஸியா அது இருக்காது. பட் இந்த படத்துல வந்து ஃபேண்டஸியா வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிவைன் அந்த சாமின்ற விஷயத்தை வச்சு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை உள்ள கொண்டு வந்து அதான் குட் விசஸ் எவில் அப்படின்ற விஷயத்த இந்த படத்துல வந்து நிறையவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்றாங்க. எனக்கு வந்து அது வந்து அவ்வளவோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகல. எனக்கு அவ்வளவோ அது அட்டாச் பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா கிளைமேக்ஸ்லேயே வந்து எனக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடா தான் நான் வெளியே வந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் எக்ஸாகரேட்டடா இருந்தது கிளைமேக்ஸ் வந்து. ஏன்னா கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி. அதுலயே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த செகண்ட் கிளைமேக்ஸ் அதான் அந்த இன்னொரு கிளைமேக்ஸ் போறப்ப ரொம்ப ஃபைட் சீன்லாம் வச்சு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸாகரேட் பண்ண மாதிரி இருந்தது. அதே மாதிரி அந்த ஃபேண்டசியை வந்து யூஸ் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலா இருந்த வரைக்கும் கரெக்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி, அந்த கிளைமேக்ஸ் பிஃபோரா வரைக்கும் சரி. அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு மாதிரி பூதெல்லாம் கொண்டு வந்து ஒரு மாதிரி இவருக்கு அந்த பவர் வந்து அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து பர்சனலா ஒர்க் அவுட் ஆகல. மேபி நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த கடவுளை வச்சு பண்றதுனால நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு வந்து அது பெருசா சாட்டிஸ்ஃபைட் ஆகல. கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பண்ண மாதிரி சிம்பிளா பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா குவைட் நேச்சுரலா எல்லாருக்குமே அது அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் எனக்கு செட் ஆகல. மேபி மைனஸா தோணுது வச்சுக்கோங்களேன். பட் நாட் எனி எட். அதே மாதிரி இந்த படத்தோட நெகட்டிவ் மைனஸ்ன்னு பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு டியூரேஷன் சொல்லிடலாம். ஸோ 2 hours 15 minutes வந்து படம் வந்து டிராவல் ஆகுது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு 15 minutes வந்து சாலிடா வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி நல்லாவே லேக் தெரியுது. பட் இந்த ஸ்டோரி டெல்லிங் அதுல வந்து இவங்க வந்து அதை பிரேக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரிதான் அந்த காட் விசஸ் எவில் இருக்குல்ல, அதை வச்சு டிவைன் வச்சு பண்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து நிறைய பேருக்கு பிடிக்கதா சான்ஸ் இருக்கு. பட் ஒரு சிலருக்கு பிடிக்காம போக வாய்ப்பு இருக்கு. அது 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 ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் நெகட்டிவ் சொல்லுவேன், மைனஸா சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அதான் நான் சொல்ல வந்தது, வேற எதுவும் இல்லை. அதர்வைஸ் இந்த படம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு மூவி வந்து தியேட்டர்ல நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு படம் வந்து விஷுவலா ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவ்வளவு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அதுக்காகவே இந்த படத்தோட மொத்த என்டையர் டீமையும் வந்து நம்ம பாராட்டலாம். ஸோ ரிஷப் ஷெட்டிக்கு வந்து கண்டிப்பா நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க போகுது. மேபி எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கிறது கூட இந்த படத்துக்காக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து செமையா பண்ணியிருக்காரு. அந்த ஆனாவும் அந்த கத்துற சீன் அது வந்தாலே தியேட்டர் ஆடியன்ஸ் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு எல்லாமே எந்த அளவுக்கு பிளஸ்ஸா இருக்கும், அந்த அளவுக்கு மியூசிக்கும் வந்து அந்த அளவுக்கு பிளஸ்ஸா பண்ணியிருந்தாங்க. அவரு பேர் தெரியல, நான் மென்ஷன் பண்றேன். ஸோ மியூசிக்கும் சரி இந்த படத்துக்கு ஒரு பில்லர், ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லிடலாம். ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. நல்ல ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மூவி, என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு மூவி. இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு சூப்பரான வீடியோ இல்லைன்னா vlogல பார்க்கலாம். லவ் யூ ஆல்.